அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் உளவுத்துறை டிஜிபியாக பாலநாகதேவி ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த நியமனம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு டிஜிபி ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபியாக, அதாவது உளவுத்துறை டிஜிபியாக முதல் பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் பாலநாகதேவி. முன்னதாக டிஜிபி இந்த தமிழக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு ஐஜி செந்தில்வேலன் தான் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்திருந்தார். தற்போது அதற்கு மேலாக பாலநாகதேவி ஐபிஎஸ் அதிகாரி தற்போது டிஜிபி அந்தஸ்தில் பொறுப்பு வழங்கப்பட்டு அந்த உளவுத்துறை பணியில் தற்போது தமிழக அரசானது உத்தரவானது விட்டிருக்கிறது. பாலநாகதேவி ஏற்கனவே இவர் ஒரு பொருளாதார குற்றப்பிரிவு டிஜிபியாக இருந்திருந்த நிலையில் தற்போது இந்த உளவுத்துறை டிஜிபியாக தற்போது பொறுப்பு தமிழக அரசு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போன்று சந்தோஷ்குமார் ஐஜி அவர்கள் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு இருந்த அவர் தற்போது கூடுதல் பொறுப்பாக அவர் பொறுப்பு கூடுதல் ஏடிஜிபி அந்தஸ்து வழங்கப்பட்டு தற்போது ஏடிஜி பொறுப்பு வழங்கப்பட்டு ஏடிஜிபி பதவி உயர்வு வழங்கப்பட்டு தற்போது அதே பொறுப்பில் இருந்து வருகிறார். இதே போன்று ரூபேஷ்குமார் மீனா இவர் ஐஜியாக சிவில் சப்ளையில் சிஐடியாக இருந்த அவர் தற்போது கூடுதல் பொறுப்பாக, அதாவது ஏடிஜி பொறுப்பு ஏடிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு அதே பொறுப்பை கவனிப்பார் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். இது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவாக ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவதுண்டு. அதே போன்று அதற்கு கீழ் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளும் மாற்றப்படுவார்கள். அந்த நடைமுறையில் தான் இந்த இடமாற்றமானது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே எனினும் ஒரு முதல் ஒரு டிஜிபியாக, அதாவது உளவுத்துறை முதல் பெண் டிஜிபியாக பாலநாகதேவி பொறுப்பேற்றுவது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக கருதப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.